கொழும்பின் 7 முக்கிய இடங்களுக்கு ஐஎஸ் பயங்கரவாத தாக்குதல் திட்டம். நாடாளுமன்றத்தில் திடீரென போராட்டத்தில் குதித்த தமிழ் எம்பிக்கள். உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி தொடர்பில் எனக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் பகிரங்க அறிவிப்பு. ரவிராஜை கொலை செய்தவர் யார்? விரைவில் வெளியாகும் அசாத் மௌலானாவின் ஆதாரங்கள். கொழும்பில் உள்ள 7 முக்கிய இடங்களில் குண்டு தாக்குதல் நடத்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. நேற்று கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்கவிடம் இது தொடர்பான தகவல்களை தெரிவித்துள்ளதாகவும் குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பில் நாடாளுமன்றம், துறைமுகம், கங்காராமையா உள்ளிட்ட 7 இடங்களை குறிவைத்து ஐஎஸ் பயங்கரவாதிகளின் குண்டு தாக்குதலை நடத்தும் திட்டம் தொடர்பில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. தீவிரவாத செயல்களுக்காக தற்போது சிறையில் உள்ள ஐஎஸ் தீவிரவாதிகளால் இந்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்பதும் தெரியவந்துள்ளது. பயங்கரவாதிகளின் திட்டம் தொடர்பான உண்மைகளை அறிந்த பல்லேகல சிறைச்சாலையில் உள்ள கைதியொருவர் அது தொடர்பான குறிப்புகள் அடங்கிய கடிதத்தை தன்னே கும்புர காவல் நிலையத்திற்கு எறிந்தபோது இந்த திட்டம் தெரிய வந்துள்ளது. சிறையில் உள்ள இந்த பயங்கரவாதிகள் கொழும்பில் பல இடங்களில் வெடிகுண்டு வைக்க திட்டமிடும் உரையாடலை குறித்த கைதி கேட்டுள்ளார். பல்லேகலையிலிருந்து மகரவிற்கு சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்ட போதுதான் அறிந்த அனைத்து தகவல்களையும் கொண்ட கடிதத்தை அவர் தன்னே கும்புர காவல் நிலையத்திற்கு எழுதியறிந்துள்ளார். இந்த கடிதம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் குறித்த கைதியிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு நீதிமன்றில் அனுமதி கோரினர். குறித்த விடயத்தை பரிசீலித்த நீதவான் குறித்த அதிகார எல்லைக்குட்பட்ட நீதிமன்றத்தினால் கோரிக்கை விடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி அபூஹின் தொடர்பான தகவல்களை வெளியிட நான் தயார். ஆனால் நம்பிக்கை தரக்கூடிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடந்த முறை இடம்பெற்ற உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விவாதத்தில் சாந்தமருது தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த பிரதேசம் தொடர்பில் பிரதீப் சாப் என்பவர் சிஐடியில் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளார். சாய்ந்தமருது மக்கள் சஹ்ரானுக்கு உதவினர், சஹ்ரானின் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தனர் என்றும் அதற்காக அரசாங்கம் கல்முனையில் நகர சபையொன்றை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் முறைப்பாடு செய்துள்ளனர். ஆனால் சாய்ந்தமருது மக்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர்கள். சஹ்ரானின் குழுவினர் அங்கே இருந்த போது அவர்களை அந்த மக்கள் காட்டிக் கொடுத்து அவர்களை அந்த இடத்திலேயே அழிக்க உதவினர். இதனை நகரசபையுடன் தொடர்பு படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதேவேளை ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் இங்கே பேசும்போது இஸ்லாமிய கொள்கை மற்றும் இஸ்லாமிய கோட்பாடு தொடர்பில் தவறான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அசாத் மௌலானா அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்காது அவர் இஸ்லாமிய கொள்கைகள் தொடர்பில் தவறாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் எவ்வாறு புலனாய்வு பிரிவினரால் பாதுகாக்கப்பட்டார் என்பதையும் கூற வேண்டும். சஹ்ரான் சுதந்திரமாக நாடு முழுவதும் சுற்ற உதவியுள்ளனர் என்ற சந்தேகங்கள் உள்ளன. சாரா ஜஸ்மின் விவகாரத்திலும் மர்மங்கள் உள்ளன. ஆட்சி மாற்ற தேவைக்காக இவை நடத்த பெற்றதா என்ற சந்தேகங்களும் உள்ளன. அபூஹிந்த் என்பவர் சஹ்ரானுடன் கதைத்துள்ளதாக அவரின் மனைவி விசாரணை ஆணைக்குழுவில் பேசியுள்ளார். அந்த அபூஹிந்த் யார்? அவர் எங்கிருந்து பேசியுள்ளார் என்பதும் தெரியும். உள்ளக விசாரணையோ நம்பிக்கை தரக்கூடிய விசாரணையோ நடக்குமாக இருந்தால் இந்த அபூஹிந்தின் பின்னணி, இந்த தாக்குதலின் பின்னணி தொடர்பில் சாட்சியமளிக்க நான் தயாராக இருக்கின்றேன். இதன்படி இந்த தாக்குதல் இஸ்லாமிய கொள்கைகளுக்காகவோ முஸ்லிம் சமூகத்திற்காகவோ உருவாக்கப்பட்டது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரவிராஜ் படுகொலை தொடர்பில் அசாத் மௌலானா கூறிய தகவல்கள் பல என்னை வந்து சேர்ந்திருக்கின்றன. அவை அதிகாரப்பூர்வமாக விரைவில் வெளிவரும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ரவிராஜை படுகொலை செய்தவர் யார்? படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டவர் யார்? முதல் உத்தரவு யாரிடம் இருந்து வந்தது? இறுதி உத்தரவு யாரிடம் இருந்து வந்தது என்றெல்லாம் அசாத் மௌலானா பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்.
ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், திரிபோலி என்று சொல்லப்படும் அந்த கொலைக்குழு முதலில் கொலை செய்ய முயற்சி செய்தது என்னை. என் பெயரும் சொல்லப்பட்டது. ஆனால் அது சாத்தியமாகவில்லை என்றும் சொல்லப்பட்டது. எல்லா பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் எல்லா போலீசாரும் இராணுவத்தினரும் மோசமானவர்கள் அல்லர். ரவிராஜ் படுகொலை செய்யப்படும் போது அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தரும் கொல்லப்பட்டாரே. இந்த அரசியல்வாதிகளின் தேவைகளுக்காக அரசியல் தேவைக்காக சில குழுக்களை வைத்திருந்தார்கள். இது சாதாரண போலீசாருக்கு தெரியாது. எனக்கு இருந்த ஆபத்து தொடர்பில் நல்லெண்ணம் கொண்ட போலீசார் எனக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர். நானும் ரவிராஜும் கலந்து கொள்ள இருந்த களத்துறை கூட்டத்தில் அந்த மேடைக்கு பின்னால் இருந்து கைத்துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மயிலுத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை பிரச்சினை தொடர்பில் தீர்வு கோரி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய சபை அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கிய போது உரையாற்ற ஆரம்பித்த சாணக்கியன் திடீரென பதாதைகளை தாங்கிய வண்ணம் சபையின் நடுவே வந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தினை ஆரம்பித்தார். சாணக்கியனை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், கலையரசன், வினோ, நோக ராதலிங்கம் உள்ளிட்டோரும் சபைக்கு நடுவே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலங்கள் மற்றும் வளங்களை அளிக்காதே என கோஷமிட்டு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை சபையில் இருந்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசசுரை சந்திரகாந்தன் தனது சட்டப்பைக்குள் கைகளை விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொள்ளுப்பட்டியில் காலையில் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். லிபர்டி பிளாசா அருகில் பேருந்து ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று விழுந்தமையால் விபத்து ஏற்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து தெனியாயை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கொள்ளுப்பட்டி டூப்ளிகேஷன் வீதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேருந்தில் பயணித்த மாணவர்கள் பலர் காயமடைந்த நிலையில் மேலும் 3 ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளனர். 15 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 26 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்கள் அனைவரும் ஆண்கள் என வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்த 4 பயணிகள் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெனியாயவிலிருந்து கொழும்பு வந்து கொழும்பிலிருந்து இன்று அதிகாலை 5:30 மணியளவில் மத்துகம நோக்கி பயணித்த பேருந்தே இவ்வாறு விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பேருந்தில் பயணித்தவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அத்துடன் 5 உயிரிழந்துள்ளதுடன் அவர்கள் அனைவரும் ஆண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களுக்கான இறுதிச் சடங்கினை மேற்கொள்ள தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை பொறுப்பு சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படும் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் தலைமை பொறுப்பேற்க வேண்டிய நபரை தெரிவு செய்யும் அதிகாரம் மக்களிடம் மாத்திரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள மயூராபதி கோயிலுக்கு இன்று பயணம் செய்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை பொறுப்பு சரியான நேரத்தில் தகுந்த நபருக்கு வழங்கப்படும். அத்துடன் கட்சியின் தலைமை தெரிவு செய்யும் பொறுப்பு பொதுமக்களிடமே உள்ளது. மேலும் ராஜபக்ஷ குடும்பத்தின் உறுப்பினர் ஒருவர் கட்சியின் தலைமையை ஏற்பாரா என்பது குறித்து எதுவும் கூற முடியாது. கட்சியின் தலைவராக மக்கள் என்னை தெரிவு செய்தார்கள். அதேபோன்று புதிய தலைவரையும் அவர்களே தெரிவு செய்வார்கள். சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படவில்லை. அவருடன் நாம் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார்.